decimals or decimal numbers. So இங்க பார்த்துட்டு இருக்க number பார்த்தீங்கன்னா 369.0471. So point to the leftல இருக்கிறது பார்த்தீங்கன்னா which is called whole number part or integral part. Point to the right பார்த்தீங்கன்னா which is called decimal part. So இந்த decimal part வந்து digit wise செப்பரேட்டா வந்து நீங்க ரீட் பண்ணணும். So இந்த point வந்து பார்த்தீங்கன்னா which is decimal point. word formல எழுதும்போது இந்த point பதிலா என்ன word வந்து ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா and வந்து ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. So the whole number or integral part வந்து நீங்க எப்பயும் நார்மலா ரீட் பண்ற மாதிரி தான் ரீட் பண்ணனும். So 369 point இந்த decimal part வந்து digit wise வந்து ரீட் பண்ணனும். So இந்த decimal numbers ஒரு place value chart தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. So இங்க இருக்குது decimal point to the left இருக்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இது எதில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ones, tens, hundreds, thousands. இது வந்து whole number part or integral part. Decimal point to the right இருக்கிறது பார்த்தீங்கன்னா decimal part. அது எதில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. tens place, then hundreds place, then thousands place, then 10,000s place. So கொடுத்திருக்க decimal நம்பரை ரீட் பண்ணும்போது நம்ம சொன்னோம் பாயிண்ட் வச்சும் ரீட் பண்ணலாம் or else நம்ம சொல்லியிருந்தோம் and வச்சும் நீங்க ரீட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் வந்து எப்படி ஃபில் பண்ணும் அண்ட் எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0.5 இருக்குது, இது 2 மெத்தட்ஸில் ரீட் பண்ணுவோம். 0.5ன்னு நம்ம ரீட் பண்ணலாம் ஆர்எல்ஸ் இப்போ இங்கே 2.08 இருக்கு பாருங்க, இது and ஃபார்மேட்டில் ரீட் பண்ணிங்கன்னா 2 and 8 hundreds-ன்னு ரீட் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் ஃபார்மேட்லையும் பார்த்தோம் and ஃபார்மேட்லையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர் வந்து வேர்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேர்ட் ஃபார்மில் இருக்கிறத நீங்கள் டெசிமல் நம்பர் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இன் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து டெசிமலாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பிளேஸ் வேல்யூ பார்க்குறது பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s. ஸோ டெசிமல் பாயிண்ட் டு த ரைட்டில் இருக்கிறது வந்து டெசிமல் பார்ட், அது இதில் ஸ்டார்ட் ஆகும் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், thousands, 10,000s. So first question பார்த்தீங்கன்னா 44 hundreds-ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த THS ஃபார்ம் வந்தாலே அது வந்து டெசிமல் பார்ட் தான் மீனிங். ஸோ இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் டு த ரைட் இருக்கு. ஸோ இது வந்து டெசிமல் பார்ட். ஸோ இந்த 44 hundreds வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் வேல்யூலேருந்து ஃபில் பண்ணலாம். ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் என்னவா இருக்கணும், கண்டிப்பாக ஒரு 4 இருக்கணும். ஸோ 4 போட்டிருக்கோம், பட் இங்கே கொடுத்துருக்கிறது 44. ஸோ இதை எப்படி எழுதுவீங்கன்னா 4 தான் வந்து 44 ரீட் பண்ணுங்க. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், ஸோ 44 hundreds பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே நேராக வந்து டெசிமல் பாயிண்ட்டை இங்கே பிளேஸ் பண்ணிடணும். விச் மீன்ஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்துட்டு வெறும் வந்து இந்த டெசிமல் பார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேர்ட் ஃபார்மேட்டில், இந்த ஹோல் நம்பர் பார்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இட் கேன் பி read as 0.44 or 44 hundreds. ஸோ இங்கே வேணும்னா நீங்கள் 0 பாயிண்ட்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0.44 எழுதலாம் or else 0.44. ஸோ 44 hundreds இதுக்கு வந்து டெசிமல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.44 or 0.44 இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது ரெண்டுமே கரெக்ட் தான், போத் வேஸ்லேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட் வைஸ் ரீட் பண்ணணும்னு சொன்னால் ஸோ 0.44 ரீட் பண்ணலாம் or else எப்படி ரீட் பண்ணலாம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 44 hundreds-ன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இதை. ஸோ 44 hundreds. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 125,000s. ஸோ இங்கேயும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வெறும் டெசிமல் பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 125 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பாருங்கள் thousands-ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ thousands அப்படின்னும் போது இது வந்து கண்டிப்பாக டெசிமல் பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ 125,000s. ஸோ இதை இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா 125,000s சொல்கிறோம். கரெக்டாக அந்த 5க்கு நேராக இந்த thousands பிளேஸ் வந்து நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 125,000s. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட் மட்டும்தான் இருக்குது, கண்டிப்பாக இங்கே வந்து பாயிண்ட் வச்சுடுங்க. ஸோ 0.125 or else இது எப்படி ரீட் பண்ணலான்னா 125,000s. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்ட் கொடுக்கல, ஸோ நம்ம 0 கூட ஆட் பண்ணிக்கலாம், 0 பாயிண்ட்டுங்க. ஸோ இங்கே ரைட் பண்ணும்போது 0.125 or 0.125 எழுதலாம். பிகாஸ் இங்கே வந்து டெசிமல் பார்ட் மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு ஹோல் நம்பர் பார்ட் வந்து இந்த சைடு வந்து கொடுக்கல, அதனால் இங்கே 0 மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ லாஸ்ட் அந்த டூமே பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் இது மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டெசிமல் பார்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. வேற இந்த தேர்ட் கொஸ்டினில் பாருங்கள் 12 and 8000. ஸோ இந்த and வரும்போது நம்ம சொல்லியிருந்தோம் அங்கே வந்து பாயிண்ட்னு மீனிங் நம்ம பார்த்தோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பர் மென்ஷன் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து டெசிமல் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்னு ரீட் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் வேர்ட் ஃபார்மில் எழுதும்போது அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, ஆண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் கொஸ்டின் இந்த வேர்ட் ஃபார்மில் கொடுக்கும்போது and இருந்தால் அதுக்கு பதிலாக அங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாயிண்ட் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதிலே நீங்கள் வந்து எது வந்து ஹோல் நம்பர் பார்ட் எது வந்து டெசிமல் பார்ட்டுன்னு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் டு த லெஃப்ட் இருக்குது பாருங்கள், இந்த 12ன்றது வந்து ஒரு ஹோல் நம்பர் பார்ட். இந்த 8000ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து டெசிமல் பார்ட். இதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக அந்த and கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த and வரும்போது அங்கே நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு லெஃப்ட் இருக்கிறது ஹோல் நம்பர் பார்ட், ரைட்டில் இருக்கிறது டெசிமல் பார்ட். இங்கேயும் அதே மாதிரி தான், இது வந்து ஹோல் நம்பர் பார்ட், இது வந்து டெசிமல் பார்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 12 and 8000s. ஸோ thousands பிளேஸில் 8 ஃபில் பண்ணுவீங்க. வேறஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ் பற்றி அங்கே வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல, விச் மீன்ஸ் அங்கே வந்து நீங்கள் 0 ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஹோல் நம்பர் பார்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 12 கொடுத்துருந்தாங்க. ஸோ 12 ஃபில் பண்ணும்போது 1 2 தான் வந்து 12, விச் மீன்ஸ் 1 10 இருக்குது, அதே மாதிரி 2 1s இருக்குது. தென் பாயிண்ட் அந்த and இருக்கிறதுல பாயிண்ட் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து இது வந்து 8000s மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 8000s வந்து தௌசண்ட்ஸ்க்கு நேராக 8 போட்டுருவீங்க. ஸோ 8000s. இந்த ஹண்ட்ரட்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸில் எந்த டிஜிட்டுமே மென்ஷன் பண்ணலாம், விச் மீன்ஸ் அங்கே என்ன ஃபில் பண்ணணும், 0 ஃபில் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 12.008 ஆர்எல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுவீங்கன்னா 12 and 8000s. ஸோ 12 and இருக்கிறதுல என்ன பண்ணுவீங்க, பாயிண்ட் ஃபில் பண்ணுவீங்க. 8000ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸில் தான் 8, இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸில் வந்து 0 ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எப்பவுமே கொஸ்டின் ரீட் பண்ணி and இருக்கான்னு நம்ம பார்த்துக்கோங்க. and இருக்கா இல்லைன்னா பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து 156 and 36 10,000s மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே and மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் 2 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹோல் நம்பர் பார்ட், உங்களோட ரைட் சைடில் இருக்கிறது வந்து டெசிமல் பார்ட். ஸோ எவ்வளோ தௌசண்ட்ஸ் 10,000ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது 10,000s பிளேஸில் ப்ராப்பராக ஃபில் பண்ணும். எது 10,000s பிளேஸில் வரும்னா கண்டிப்பாக 6 வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி டிஜிட் என்ன இருக்குது, 36 இருக்குது. 36னா 3 6 தான் 36. ஸோ இங்கே 6 என்ன இருக்குது, 10,000s. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த and டு த லெஃப்ட் இருக்கிறது வந்து ஹோல் நம்பர், அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடலாம். 156. ஸோ எத்தனை 100 இருந்தது, 156 மென்ஷன் பண்ணிட்டோம். and இருக்கிற இடத்துல பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். and 36 10,000ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 36 அப்படின்னும் போது லாஸ்ட்டில் வந்துருங்க 3 6 36 10,000s. இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிடலாம். 6ன்றது கரெக்டாக 10,000ஸ்ல இருக்கும். ஸோ 36 10,000s இந்த பிளேஸில் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இதை எழுதும் போது 156 and இருக்கிற இடத்துல பாயிண்ட் 36 10,000s இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸில் 0 ஆட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே டேரெக்டாகவே அவங்க பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாயிண்ட் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பாயிண்ட் வச்சுருவீங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 0, நெக்ஸ்ட் வந்து 3, நெக்ஸ்ட் வந்து 9. ஆர்எல்ஸ் இதை நீங்கள் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 0.039 கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாகவே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. and கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்னு கொடுக்குற இடத்துலையும் நம்ம பாயிண்ட்னு தான் மென்ஷன் பண்ணணும். தென் ஈச் டிஜிட்டுமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் டிஜிட் வைஸ் ரீட் பண்ணணும். அதனால தாங்க 0க்கு நேரம் 0 3 தென் 9. ஸோ இது இங்கே ஃபில் பண்ணும்போது 0 பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க 0 3 and then 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 17. இங்கே சென்டரில் என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது, விச் மீன்ஸ் உங்களுக்கு லெஃப்டில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் நம்பர் பார்ட், இது வந்து உங்களோட டெசிமல் பார்ட். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 8 9. தனித்தனியாக டிஜிட் வைஸ் ரீட் பண்ணும்போது 8 9 ரீட் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் எனக்கு 17 இருக்குது. ஸோ 17.89. ஸோ இதை ஃபில் பண்ணும்போது 17.89. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 115 பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 001.
ஸோ உங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 001. ஸோ 001 இது வந்து டெசிமல் பார்ட். ஸோ பாயிண்ட் டு த லெஃப்ட் இருக்கிறது வந்து ஹோல் நம்பர் பார்ட். அங்கே வந்து 115. ஸோ 115னா 100 இங்கே வந்து 15 மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ 115.001. ஸோ இங்கே நீங்கள் எழுதும் போது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் நேரம் கரெக்டாக வந்து 1 இருக்கணும். ஸோ 115.001. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 333 and. ஸோ and இருக்கிற இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும், கண்டிப்பாக பாயிண்ட் மென்ஷன் பண்ணணும். 3 டென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸே டென்ஸ் பிளேஸ்ன்னு தெரியும். அங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் 3 டென்ஸ். ஸோ 3 டென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 300. ஸோ 100 பிளேஸ் நேராக 3 வரணும். 33. ஸோ 3 தான் 33. ஸோ 333 and இருக்கிற இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கோம். எத்தனை டென்ஸ் 3 டென்ஸ். அப்போ இங்கே 3 வந்திருக்கு. ஸோ டென்ஸ் பிளேஸ் நேரம் நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் 3. ஸோ ஹண்ட்ரட்ஸ் வந்து எத்தனை இருந்தது 300 இருந்தது. ஸோ 333 பாயிண்ட் எத்தனை டென்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க 3. ஸோ 333 and 3 டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 25 and 7,000ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குது 7,000 இருக்குது. இங்கே சென்டரில் என்ன கொடுத்துருக்காங்க and கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த இடத்துல பாயிண்ட் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்க. பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ பாயிண்ட் டு லெஃப்ட் என்ன கொடுத்துருக்காங்க வெறும் வந்து 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 25ன்றது வந்து ஒரு ஹோல் நம்பர். இந்த பார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட்ன்ற இடத்துல பாயிண்ட் வச்சுருவீங்க. 7,000s. ஸோ வெறும் தௌசண்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். 7 தட் இஸ் 7. ஸோ 7 தௌசண்ட்ஸ் பிளேஸ் நேரம் 7 போடுவீங்க. ஸோ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ் நேரம் என்ன வரும் 0 வரும். ஸோ இந்த தௌசண்ட்ஸ் பிளேஸ் நேரம் என்ன மென்ஷன் பண்ணுவீங்க 7 மென்ஷன். ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 25 கொடுத்துருந்தாங்க. ஸோ 25 and கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே பாயிண்ட் 7,000ன்னு கொடுத்தாங்க. ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸ் நேரம் என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் 7 மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ் நேரம் 0 மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 7,013 and. ஸோ and இருக்கிற இடத்துல பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிடுவீங்க. ஸோ 7,013 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 இது வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ். இங்கே வந்து 13 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸை பற்றி பேசல. ஸோ அங்கே வந்து நம்ம 0 மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை ரீட் பண்ணும்போது 7,013 ரீட் பண்ணுங்க. தென் பாயிண்ட் 95,000s. 95,000s. ஸோ 5க்கு நேராக இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் பிளேஸ் நேராக 5 நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த 9ன்றது பிஃபோர் பிளேஸ் பண்ணுவீங்க. விச் இஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லாதனால 0 மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ 95ல் 5,000s இருக்குது. ஸோ இந்த 19 பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் தான் ஃபில் பண்ணும். 0 வந்து டென்ஸ் பிளேஸ். ஸோ இங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது பாயிண்ட் ஃபில் பண்ணிவிடுங்க.